ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பானிபூரி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். பானிபூரியை அதை பேப்பர்லேருந்து கட் பண்ணி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். தட்டில் போட்டு வச்சக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சக்கப்புறம் அந்த வச்சுருக்க பானிபூரி இருக்குல்ல, அதை ஒன்றுன்னா போட்டு அப்படியே போட்டோம்னா அப்படியே பொரிஞ்சு வரும். பொரிஞ்சதுக்கப்புறம் கரண்டியை வச்சு கிண்டி விட்டு அப்படியே எடுத்துக்கிடுவோம். கரண்டியை விட்டு எடுத்து அப்படியே தூக்கி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரி நம்ம கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கடையில் எப்படி செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எந்த எண்ணெய்ன்னு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம எண்ணெயும் நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், வீட்லேயும் சுத்தமாக யூஸ் பண்ணுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பானிபூரி மோஸ்ட்லி நீங்கள் கடையில் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைங்க ஆசைப்பட்டுச்சுன்னா வீட்டில் செஞ்சு கொடுங்க. வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற பானிபூரி இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற பானிபூரி எப்போலாம் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு, நல்லா பொரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே எடுத்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கிடலாம். இதுக்கு சைடிஷ் புதினா, அந்த தண்ணி இருக்குல்ல, புதினாவில் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு மசியல் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். அது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசியல் வெங்காயம் போட்டு அருமையாக இருக்குது. அதை அப்படியே எடுத்து அந்த பானியை கொஞ்சம் எடுத்து நம்ம அந்த பூரியில் போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு A1 டேஸ்ட்.